நண்பர்களே, ஆதார பத்தி நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஆதாருக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை கொடுக்க போறாங்க. இது கன்ஃபார்மா UIDAI, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க தெரிவிக்கல. பட் கவர்மெண்ட் தரப்புல இருந்து அவங்களுடைய பிரஸ் ரிலீஸ்ல ஒரு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க ஆதாரை பத்தி. அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க கீழே தான் ஆதார் செயல்படுது. இவங்க கிட்ட இருந்து ஆதாரை பத்தி எந்தவித அப்டேட்டும் வரல. பட் நம்முடைய இந்தியன் கவர்மெண்டோட பிரஸ் ரிலீஸ்ல சூசகமா ஆதார்ல நாங்க மிகப்பெரிய சேஞ்சஸை கொண்டு வர போறோம் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்காங்க. எந்த மாதிரி சேஞ்சஸ்னா, பொதுவா இடது பக்கமா ஒரு போட்டோ இருக்கும், அதே மாதிரி வலது பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட பேர் இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஆனா பெண்ணா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பாத்தீங்கன்னா ஒரு 12 டிஜிட்ல நம்பர் இருக்கும். இது எல்லாமே இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு QR கோடும் போட்டிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த ஆதார் கார்டு எப்படி இருக்க போகுதுன்னா, நம்முடைய போட்டோ பெருசா இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய QR கோடு இருக்க போகுது. இவ்வளவுதான். சோ சிம்பிள். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னும் இல்ல, சிம் ஃப்ராட் நடக்குது. அதே மாதிரி அன்ஆத்தரைஸ்டு லோன், அதாவது நம்ம கார்டை பயன்படுத்தி நிறைய பேர் கள்ளத்தனமா லோன்லாம் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, அதை தவறா பயன்படுத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இதை கண்ட்ரோல் பண்றதுக்காகவே நாங்க செக்யூரிட்டி ரீசனுக்காக இந்த டேட்டாவை எல்லாத்தையும் நாங்க QR கோடுல புதைச்சு வைக்க போறோம் அப்படின்னு நியூஸ் வெளியே வந்திருக்கு. எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல. இனி வரக்கூடிய நாட்கள்லாம் தெரியும். அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ் தளத்துல அபிஷேக் யாதவ் அப்படிங்கிற ஒரு நபர் பதிவு போட்டிருக்காரு. இப்ப அந்த நபர் என்ன எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணிருக்காருங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. கூகுளோட குரோம் ஓபன் பண்றேன். இப்பதான் ஒரு ஆர்டிகல் பார்த்த ஒரு வெப்சைட்ல அதை ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். NDTVல ஒரு பதிவு போட்டிருக்காங்க. ஆதார் டு கெட் மேக் ஓவர், ஆல் அபவுட் நியூ டிசைன் தட் மே ஃபீச்சர் ஒன்லி போட்டோ அண்ட் QR கோட். 2 விஷயங்கள் மட்டும்தான் ஆதார் கார்டில் ஹைலைட் பண்ண போறாங்க. படிச்சிட்டிங்களா? இப்போ என்னுடைய போனோட கேலரியில அந்த எக்ஸ் தளத்தில் பதிவு போட்டிருந்தார்ல, அதை நான் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து வச்சிருக்கேன். அபிஷேக் யாதவ்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு எக்ஸ் தளத்தில். ஆதார் கார்டு மே சூன் கெட் மேஜர் ரீடிசைன், போட்டோ, செக்யூர் QR கோட். 2 விஷயங்கள் தான் நீங்க பார்க்க முடியும். இதுல அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஆதார் நம்பர் எல்லாத்தையும் QR கோட்ல ஒளிச்சு வச்சிருவாங்க. பெட்டர் பிரைவசி ப்ரொடெக்ஷன், இன்ஸ்டன்ட் வெரிஃபிகேஷன் வயா QR கோட். அதுக்கப்புறம் ரெடியூஸ் மிஸ்யூஸ் அண்ட் டேட்டா எக்ஸ்போஸ்டர். இந்த 3 விஷயத்துக்காக இந்த மாதிரி செட்டப்பை கொண்டு வர போறாங்க ஆதார் கார்டுல. ஒரு இமேஜும் இதுல அட்டாச் பண்ணிருக்காரு. பாத்தீங்களா? இப்படிதான் இருக்க போகுது. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவை ரொம்ப பொறுமையா வாட்ச் பண்ணிருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆதார் கார்டுல நான் பதிவு பண்ண அந்த 2 விஷயங்கள் மட்டும்தான் முன்பக்கத்துல டிஸ்பிளே ஆகுது. பாக்கி எல்லாமே அந்த QR கோடுக்குள்ள ஒளிச்சு வைக்க போறாங்க. இதான் மேட்ரு. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. அதனால எல்லார்ட்டையும் ஆதார் கார்டு இருக்கு. அதனால எல்லாருக்கும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப்காரன் கீழே நிறைய பட்டனை விதைச்சு விட்டுருங்க. குறிப்பா அங்க ஹைப் அப்படிங்கிற பட்டனை நீங்க பாத்தீங்கன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.